வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.10 9th சம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து 0, செகண்ட் வந்து 6, தேர்டு வந்து 7, ஃபோர்த் வந்து 13. இதில் எது கரெக்ட் ஆன்சர் சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை அதனுடைய ஃபார்முலா என்னது? கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா பார்த்துக்கணும். இதில் கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் T6, 6வது உறுப்பின் 6 மடங்கும் 6. ஓகேவா? 7வது உறுப்பின் T7 7 மடங்கும் சமம் ஈக்குவல் டு எனில், ஓகேவா? 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு T13 வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நம்ம எழுதுவோமா? இப்போ T6, அப்போ T6னா n ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ T6 ஈக்குவல் டு T6 n ஈக்குவல் டு 6னா T6 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ப்ளஸ் 6 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T6 ஈக்குவல் டு a ப்ளஸ் 5d. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு T7, இது T7 கண்டுபிடிப்போமா? T7 வந்து எப்படின்னா, n ஈக்குவல் டு 7னா Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. T7 equal to a plus 7 minus 1 into d. So that is T7 equal to a plus 6d. ஓகேவா? இப்போ T6ம் T7ம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இது வந்து 1, இது 2, 1, 2, இது வந்து 3. ஓகேவா? சப்ஸ்டியூட் 2 and 3 in 1. அப்போ என்ன சொல்ல? 6 என்று T6 என்னமா? அப்படிதானா? 6 என்று T6 என்னது? a plus 5d. a plus 5d equal to 7 என்று T7 என்னது? a plus 6d. So 6a plus 30d equal to 7a plus d. ஓகேவா? 6a இப்போ வந்து இந்த சைடு கொண்டு போவோம், எல்லாத்தையும் இங்கே கொண்டு போவோம். 7a plus 42d minus 6a minus 30d equal to 0. 7a plus 42d minus 6a minus 30d equal to 7a, that is a. 42 வந்து என்ன வரும்? 12d equal to 0. இது வந்து 4. ஓகேவா? நமக்கு கொஸ்டின் மார்க் என்னங்க? T13 வந்து கேட்டிருக்கான். இப்போ இதில் n வந்து 13, n வந்து 13னா Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ 13 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T13 a ப்ளஸ் 13 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T13 ஈக்குவல் டு a ப்ளஸ் 13 மைனஸ் 1 வந்து 12d. இப்போ நமக்கு என்னது? திஸ் இஸ் என்னது? 5. இப்போ T13 equal to a plus 12d வந்து 5. a plus 12d equal to 0. Substitute 4 in 5. அப்படிதானமா? So that is equal to T13 equal to, substitute பண்ணுமா? அந்த 4 வந்து a plus 12d equal to 0. இங்கே பாருங்க, a plus 12d. So 0. அப்படிதானமா? a plus 12d வந்து 0. இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T13 வந்து 0வா கிடைக்கும். ஏன்னா சப்ஸ்டியூட் இந்த 4 வந்து இதில் 5ல சப்ஸ்டியூட் பண்ணது என்னது? தட் இஸ் 0. அப்போ T13 வந்து என்னது? 0. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைக்கு இந்த ஃபார்முலா எழுதிட்டு T6 T7 வந்து கண்டுபிடிச்சி, ஓகேவா? கண்டுபிடிச்சி என்ன கொண்டு வரோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணி
a plus 12d equal to 0. இப்போ t13 n equal to 13 t13 a plus 12d. இந்த a plus 12d 0 இருக்குச்சுமையா அதை வந்து இதில் போடுறோம். t13 equal to 0. கொஸ்டின் வந்து என்னது அக்கூட்டுத்தொடர் வரிசை 13வது உறுப்பு தட் இஸ் 0. ஓகேம்மா ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும் வேர்டை விட்டு படிக்கணும். ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.